இது மாமன் ஷூட்டிங் ஸ்பாட்லக்கப்போ நான் திருச்சியில் ஹோட்டலில் தங்கியிருந்தேன். ஹோட்டலில் நான் மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா எதிர்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடிக்கு ஆப்போசிட்டு ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு அப்படியே டோட்டாக அதை பார்த்து சினிமாவில் டபுள் ஆக்ஷன் மாதிரி அப்படியே நான் அங்கே போயிட்டேன். அது அப்படியே நான் அடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே கேமரா எடுத்து அப்படியே நான் உட்காந்து அப்படியே அதை நான் தான் அதை எடுத்தேன். அதுதான் நான் ஒரு நேரத்தில் நான் சுவரில் பண்ண ஒரு அழகான விஷயம் தான் கலர் பண்ணிக்கிட்டு இருந்து இப்போ இங்கே திரையில பிரதிபலிச்சுட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ என்னையே கரெக்டாக வழிநடத்த செல்லக்கூடிய என்னோட ஆசிரியர்கள் வேற யாருமே இல்லை. இவங்க தான் இவங்க ஆட்கள். நான் தங்கின பில்டிங்கு நான் எங்கெல்லாம் வேலை செஞ்சேன் அங்கே தான் இப்போ நான் நல்லா இருக்கேன். சினிமாவில் தான் நான் எங்கெல்லாம் என்னோட லைஃப் போச்சோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி நான் கடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் என்னை வழிநடத்த நான் தவறாக போகிறதுக்கு எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண தேவையே இல்லை. எனக்கு என்னை சுற்றி இருக்கிறத அட்வைஸ் பண்ணாலும் போதும். சூப்பர் சூப்பர். டக்குன்னு ஒரு கேள்விகள் டக்குன்னு உங்களுக்கு தோன்ற விஷயத்த சொல்லிடுங்க. நம்பக்கூடியது சில விஷயங்கள் நேரில் பார்த்தால் மட்டும் உண்மையாக இருந்தால் மட்டும் அதை நம்பணும். நம்புறதுக்கும்னா 1க்கு 10 தடவை யோசிச்சுட்டு நம்பணும். நம்பக்கூடாதது எதுவாக இருந்தாலும் காதால் மட்டும் கேட்டுட்டு அதை முடிவெடுக்கக்கூடாது. அடுத்து கூடிய சீக்கிரம் ஷோ முடிக்கலன்னா இது உனக்குன்ற மாதிரி காட்டுறாரு. மேட்சிங் ஷோ பண்ணுற மாதிரி இருக்குது. நான் இதை கல்யாணத்தில் போய்ட்டு மேட்சிங் ஷோ பண்ணுற மாதிரி. இது நம்ம கயிறா இது நிறைய இடத்துல பெயிண்டரா ஒர்க் பண்ணிருக்கேன். கரெக்ட் சூப்பர். கயிறில் யூஸ் ஆகும். ரோப்பில் தொங்கவே சில பில்டிங்லாம் வந்து கயிறு கட்டி ரோப்பில் தொங்கிட்டு பெயிண்ட் அடிப்போம். சில இடத்துக்கு பில்டிங்கில் நம்ம போக முடியாது. அங்கே போய் நம்ம அடிக்கவே முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் சில பில்டிங்கில் அமையாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நம்ம ஃப்ரெண்டு இன்னும் சக பெயிண்டர்ஸ் இருக்காங்களா, இன்னும் ரோப்பு கொடுக்க அந்த ரோப்பில் இடையில கட்டிடுவோம். அவர் அப்படியே இழுத்துருவார். இழுத்து விட சொல்லிட்டே வேணாம் ரிஸ்க் எடுக்காதான்றார். நீங்கள் இழுத்து விடுங்க, இழுத்து விடுங்க, பெயிண்ட் எல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிறேன். ரொம்ப லாங் இழுத்து விடுவாங்க. இப்போ சரன்னு போய் அந்த கேப்பில் போய் உள்ள மண்டையை கொடுத்து டக்குன்னு அடிச்சு ஓடியாந்துரு. அப்படியே எவ்வளோ ஹைட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? நான் ஒரு 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோரு ஆமாம் 4 ஃப்ளோர் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். 5 ஃப்ளோர் வரைக்கும். சூப்பர். லாஸ்ட்டாக நான் எடுக்கிறேன்னா உங்களுக்காக சம்பள கவர். ஓகேங்களா? சம்பள கவர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எல்லார் லைஃப்லையுமே. ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே வாங்குனீங்க? எந்த கம்பெனியில் உங்களுக்கு கொடுத்தாங்க? சென்னையில் ஒன்று இருக்குது, மதுரையில் இருக்குது. அது ஃபஸ்ட் டைமாக நான் படிப்பை விட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போனது. நான் சில இடத்துல பதிவு பண்ணலை. ஃபஸ்ட்டு நான் மதுரையில் ஒரு டீ கடையிலே நாங்கள் பால் ஊற்றுவோம். அந்த டீ கடையிலே போய் எங்கள் அப்பாவை வேலைக்கு விட்டார். அது எதுக்குன்னா ஒரு நாள் வேலை பார்த்தானே உடனே ஸ்கூலுக்கு போயிடுவேன் அப்படின்றக்காக வேலைக்கு விட்டார். ஒரு நான் ஃபுல்லாக வேலை செஞ்சு அதுக்கு 4.25 ரூபா கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு சம்பளம். வெறும் 4.25 ரூபா. அதுக்கப்புறம் நான் விவரம் தெரிஞ்சு திருப்பி நான் வேலைக்கு போனேன் திருப்பூரில் பனியங்க மேலே போய் வேலை செய்கிறப்போ அங்கே ஒரு நாளைக்கு 20 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. வாரத்துக்கு 140 ரூபா. 7 நாள் கண்டினியூவாக வேலை செய்வேன். ஸோ அதுதான். வாவ் சூப்பர். பிஹைண்ட் சூரிஸ் ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. மற்றும் விஜிபி யூனிவர்சல் கிங்டம், நியூ ரைட்ஸ், நியூ அட்வென்ச்சர்ஸ், விஜிபி யூனிவர்சல் கிங்டம், த ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க், இசிஆர் இஞ்சம்பாக்கம். பவர்ட் பை டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். எம்சிஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ். பிருத்வி விமென்ஸ் இன்னர்வேர்ஸ், யோர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். வென்யூ பார்ட்னர் வி ஸ்பேஸ் நுங்கம்பாக்கம்.